என் தங்கப்பிள்ளையே, இது இந்த வராகி என்னுடைய எச்சரிக்கை பதிவு. என் குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு பெண் வருகின்றாள். இந்த அடையாளம் கொண்ட பெண்ணை நான் உனக்கு யாரென்று சொல்கிறேன். எச்சரிக்கையாக இரு, கவனமாக இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள், இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பொழுதுகள் எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கிறது. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு இடத்தில் தேங்கி நின்று விடுகின்றாய். ஏதாவது ஒரு இடத்தில் தயக்கம் காட்டுகின்றாய். உனக்கான விருப்பம், உனக்கான விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறதோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறதோ, அதுதான் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்தி. உனக்கு எந்த வகையிலும் நல்லது நடந்துவிடக்கூடாது என்று இந்த தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த தருணம், இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். யார் வந்தாலும் சரி, யார் உன் வாழ்க்கையை விட்டு சென்றாலும் சரி, உனக்கானது என்னவோ அதை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எக்காரணத்தை கொண்டும் உனக்கான நன்மைகளை உனக்கு கிடைக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டும். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை இழந்தாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டதோ, அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். சில நேரங்களில் உனக்குள் ஏற்படுகின்ற உற்சாகம், சில நேரங்களில் நாம் நினைத்த விஷயத்தை நாம் செய்து முடிப்போம் என்று உனக்குள் தோன்றுகின்ற எண்ணம், இவை எல்லாமும் சேர்ந்து சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு எதிராக எதுவும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இவர்கள் உனக்கு சாதகமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். உனக்கு சாதகமான நன்மைகள் நடந்துவிடக்கூடாது. எந்த இடத்தில் நீ காயம் கண்டாயோ, எந்த இடத்தில் நீ வருத்தம் கொண்டாயோ, அந்த இடத்தில் நான் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்க நினைக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க நினைக்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக உணர வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சர்வசாதாரணமாக நடக்கும். மற்ற விஷயங்கள் அத்தனையுமே சர்வசாதாரணமாக இந்த வாழ்க்கையை உனக்கு புரட்டி கொடுக்கும்.
எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ காயத்தை மறைத்து உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுதுதான் அங்கே உன் வெற்றி இருப்பது உனக்கு தெரியும். இல்லை, எனக்கு இப்படி, எனக்கு அப்படி, என்னால் முடியாது என்று சொல்லி ஓரிடத்தில் நீ தேங்கி விடுவாயானால் நீ எத்தனைதான் முயற்சி செய்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை ஒருபோதும் உன்னால் அடைய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவானது. சட்டென்று யாருக்கு வருகிறதோ அவர்கள் பலகீனமானவர்கள். சிந்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் தைரியமானவர்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தி விட்டோமானால் பலகீனமாகி விடுவோம். அடுத்ததை எதையும் நம்மால் நேராக யோசிக்க முடியாது. அதே நேரத்தில் அதை அடக்கிவிட்டோமானால் அந்த நொடி அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும். உனக்குள் ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதையெல்லாம் என்னவென்று புரிந்து, இதுவெல்லாம் என்னவென்று தெரிந்து, இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். சுமூகமாக ஒரு வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதை பார்க்கின்றவர்களுக்கு பொறுக்க முடியுமா? அதை பார்க்கின்றவர்கள் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. சட்டென்று ஒரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு முடிவுகளை எடுத்து விட நினைக்கிறார்கள். சட்டென்று ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்றை செய்துவிட நினைக்கிறார்கள். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் உணர்ந்து உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எதையும் உனக்கு கொடுத்து விடவில்லை. இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக எதையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடவில்லை. பல இன்னல்களுக்கும் பல சோதனைகளுக்கும் உன்னை ஆளாக்கி பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்திய பிறகுதான் ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது. என் தங்கமே, இத்தனையும் பட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போகிறது என்றால் எங்கோ ஓரிடத்தில் நீ ஏதோ ஒரு தவறு செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றால் எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வரவே செய்யாது. ஆனால் எப்பொழுது புரிதல் குறைகின்றதோ, எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு புரியாமல் போகின்றதோ அப்பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எண்ணற்ற விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எண்ணற்ற விஷயங்கள் எப்படி நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இதையெல்லாம் தாண்டி நீ பெற நினைப்பதுதான் உன்னுடைய முழுமையான சந்தோஷம். ஆனால் இதற்கு இடைஞ்சலாக ஒரு பெண் உன் வாழ்க்கைக்குள் வருகிறாள் என்றால் நிச்சயமாக அவளை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் தாண்டி இதை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ துடிக்கும் பொழுதுதான் இந்த பெண்ணானவள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தும், ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தும் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்த இவள் நினைத்து விட்டாள். இத்தோடு சேர்ந்து இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து
நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் குழந்தையே, இந்த பெண் செய்கின்ற சூழ்ச்சிகள் என்ன, இவளின் எண்ணங்கள் என்ன என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அதன் பிறகு எப்படி இவளோடு பழக வேண்டும் என்பதிலும் நீ தெளிந்து விடுவாய். எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்கள். அதுபோலத்தான் இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் எத்தனையுமே இத்தனை நாளும் வணங்கிய இந்த வராகி உன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்கின்ற என் குழந்தையே, அம்மாதான் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கஷ்டங்களை உனக்கு கொடுத்ததனால்தான் இதிலிருந்து நீ தெளிவாகி வந்து கொண்டிருக்கின்றாய். இதைவிட அதிகமான துன்பங்கள் உன்னை தூண்டும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ வெளியேறி வந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, ஒரு பெண் உன் மனதை காயப்படுத்த நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு என்ன கிடைக்குமோ அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக நாளைய விடியல் என்பது தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தின் விடியலாக இருக்கும் என்று நம்பித்தானே ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்கொள்வாய். ஆனால் இந்த பெண் அந்த விடியல் எப்பொழுது வரும்? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மனதில் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி அவர்களை செல்கின்ற பாதையை விட்டு தவறான பாதையில் நடத்தி செல்லிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட மனதில் நினைப்பதில்லை. நீ எப்பொழுதெல்லாம் சரியான விஷயங்களை செய்கிறாயோ அப்பொழுது எல்லாம் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள். வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லாமுமே என்றும் என்றென்றும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமே. எல்லையற்ற அன்பு உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். எல்லையற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையை உன்னை நிச்சயமாக உன் வசப்படுத்தும். யார் வந்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நம்பி உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி விடாதே. எதுவாக இருந்தாலும் யாரை பற்றி சொன்னாலும் அவர்களோடு பேசி அந்த விஷயத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த விஷயத்தின் மீதும் நீ நம்பிக்கை வைத்துவிடக்கூடாது. எல்லாமும் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இருந்து விட்டால் போதும். சுற்றி எல்லாம் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாலும் நம்முடைய மனதில் கலக்கத்தை உருவாக்காமல் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பெண் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்றாள். இவளினுடைய நோக்கமே உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவதுதான். அதனால் என்ன சொன்னாலும் நம்பிக்கொண்டு ஒருவருக்கொருவர் மனஸ்தாபத்தோடு இருந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று உற்று நோக்கிப்பார். நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உண்மைக்கு என்றுமே மதிப்பில்லை, பொய்க்குத்தான் இங்கு மதிப்பதிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? அப்படி நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற தீமைகளையும் நீ களைந்து விட வேண்டும். குடும்பத்தில் கலகத்தை மூட்ட நினைக்கின்ற இந்த பெண்களுக்கு ஒருபோதும் உன்னுடைய இல்லத்தில் அனுமதி கொடுக்காதே.
எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கிறார்கள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.